வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் கின்ற ஞானக்கடலிருந்து பகவானோட முதல் 5 அவதாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாம் வல்ல அந்த முழுமுதற் கடவுள் இதுக்காக இந்த பௌதிக உலகத்துல தோன்றணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம பட்டியல்ல முதல் அவதாரம் படைப்போட ஆரம்பத்திலேயே தோன்றின குமாரர்கள். அவங்கள பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். स एव प्रथमं देवा कौमारं सर्गमाश्रितः सचारतुष्यरं ब्रह्मा ब्रह्मचर्यमखण्डितं षष्ठा. அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலக படைப்பு ஆரம்பிச்ச சமயத்துல பிரம்மாவோட 4 மகன்களான சனத்குமாரர்கள் தோன்றுறாங்க. அவங்க திருமணம் செஞ்சுக்காம பிரம்மச்சரிய விரதத்தை ரொம்ப கடுமையா கடைபிடிச்சு அந்த பரம்பொருளை அடையணும்னு கடுமையான தவம் செஞ்சாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த குமாரர்கள் பிரம்ம ஞானத்தை இந்த உலகத்துக்கு போதிக்கிறதுக்காகவே வந்தவங்க. இவங்கள சக்தி ஆவேச அவதாரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானோட சக்தியால ஆட்கொள்ளப்பட்ட ஜீவன்கள். இதிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கு தகுதியும் தூய்மையும் எவ்வளவு முக்கியம்னு புரியுது. குமாரர்கள் ஞானத்தை நிலைநாட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த பூமியையே காப்பாத்த வந்த பகவானோட அடுத்த அவதாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த வராக பெருமான். வாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். த்விதீயம் து பவாயாஸ்ய ரசாதலகதாம் மஹீம் உத்தரிஷ்யன்னுபாதட்ட யக்னேஷः சௌகரம் வபுஹு. 7. இந்த அவதாரத்தோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். யாகங்களுக்கெல்லாம் அதிபதியான பகவான் இந்த உலகத்தோட நன்மைக்காக பாதாள லோகத்துல மூழ்கி போன பூமியை மீட்கிறதுக்காக ஒரு பன்றி வடிவத்தை எடுத்தார். யோசிச்சு பாருங்க, அசுரர்கள் பூமிய பாதாள லோகத்துல ஒளிச்சு வச்சப்போ பகவான் வராக ரூபம் எடுத்து தன்னோட தந்தங்களால அதை மேல தூக்கிட்டு வந்தார். இது பாக்குறதுக்கு ஒரு பன்றி சேத்துல இருந்து எதையோ மீட்கிற மாதிரி இருந்தாலும் இது பகவானோட ஒரு தெய்வீக லீலை. தன் பக்தர்களை காப்பாத்த அவர் எந்த ரூபத்தையும் எடுப்பார். அவரோட சக்திக்கு எல்லையே இல்லைன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. பூமியை காப்பாத்துனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆன்மாக்களை காப்பாத்த பக்தி மார்க்கத்தை பரப்ப வந்த பகவானோட அடுத்த அவதாரம் தேவரிஷி நாரதர். அவரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். திருதீயம் ருஷி சர்க்கம் வை தேவர்ஷித்வமுபேத்யஸ தந்திரம் சாத்வதமாசஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாம் யதஹ. 8. தேவரிஷி நாரதரும் குமாரர்கள மாதிரிய ஒரு சக்தி ஆவேச அவதாரம் தான். அவர் பக்தி மார்க்கத்தோட மிக முக்கியமான ஆச்சாரியர்கள்ல ஒருத்தர். பக்தி தொண்டை பத்தி விளக்குற வேத நூல்களையெல்லாம் தொகுத்தது அவர்தான். நாரதரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் தன்னோட தெய்வீக வீணையோட இந்த பிரம்மாண்டம் முழுசும் பயணம் செஞ்சு பகவானோட நாமத்தையும் புகழையும் பரப்பி பக்தி சேவையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். நைஷ்கர்மியம்னு சொல்றாங்களே, அது என்னன்னா, நாம செய்யற எந்த ஒரு செயலோட பலனையும் எதிர்பார்க்காம அதை பகவானுக்காக மட்டுமே செய்யறது. இந்த உயர்ந்த தத்துவத்தை தான் அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். சரி, நாரதல் பக்தி மார்க்கத்தை காட்டினார். அதுக்கு அடுத்து புலநடக்கத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்த வந்த இரட்டை முனிவர்கள் நரநாராயணர்களை பத்தி இப்போ பாப்போம். துரியே தர்ம கலாசர்கே நரநாராயணா வ்ருஷி பூத்வாத்மோபஷமோபேத மகரோத்துஷ்சரம் தபஹ. 9. இந்த அவதாரத்துல பகவான் தர்மராஜாவோட மனைவி மூர்த்திக்கு இரட்டை மகன்களா பிறக்கிறாரு. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? புலன்களை அடக்கி தவம் செய்யறது மூலியமா எப்படி ஆன்மீகத்துல முன்னேறலான்னு இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டுறதுதான். இந்த அவதாரம் மூலமா பகவான் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட கடமைகள்ல ஒன்னு தவம், அதாவது புலனடக்கம். ஆன்மீக பாதையில போகணும்னு நினைக்கிற நமக்கு வழிகாட்டத்தான் பகவானே நேர்ல வந்து இந்த முன்மாதிரியை விட்டுட்டு போயிருக்கார். இன்னைக்கும் நாம பத்ரிநாத் போனோம்னா அங்க நரநாராயண ரிஷிகளை வழிபடலாம். தவத்தோட வழிய காட்டுனதுக்கு அப்புறம் மெய்ப்பொருளியல் ஞானத்தை வழங்க வந்த சித்தர்கள்ல முதன்மையானவரான கபில பகவானோட அவதாரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். பஞ்சமா கபிலோ நாம சித்தேஷா கால விப்ளுதம் புரோவாச்சா சுரையே சாங்கியம் தத்துவ கிராம விநிர்ணயம் பதஹா. காலப்போக்குல இந்த உலகத்தோட படைப்பை பத்தின உண்மையான அறிவு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. அந்த மெய்ப்பொருளியல் ஞானத்தை திரும்பவும் நிலைநாட்டுறதுக்காக தான் கபில பகவான் அவதரிச்சார். சாங்கிய தத்துவம்னா என்னன்னு சுருக்கமா சொல்றேன். நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகம், நம்ம மனசு, புத்தி, அப்புறம் பஞ்சபூதங்கள்னு மொத்தம் 24 விஷயங்களால ஆனதுன்னு சொல்றதுதான் இந்த தத்துவம். காலப்போக்குல மறைஞ்சு போன இந்த ஞானத்தை சித்தர்களிலேயே முதன்மையானவரான கபில பகவான் தான் திரும்பவும் வெளிப்படுத்தினார். அவர் இந்த ஆழமான தத்துவத்தை ஆசூரிங்கிற ஒரு பிராமணருக்கு உபதேசம் செஞ்சு இந்த உலகத்துல மறுபடியும் நிலைநாட்டினார். பாத்தீங்களா,
பகவானோட இந்த 5 அவதாரங்களை பத்தின விளக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற பெரிய ஞான கருவூலத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன துளிதான். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக முத்துக்களை கண்டறிய எங்களோட ஞான கோஷ் பயணத்துல வந்து இணைங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி தளம். நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். சீக்கிரமாவே இன்னும் பல முக்கிய மொழிகளும் வரப்போகுது. எங்களோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களான ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட வாழ்க்கை, ஆதிசங்கரன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு எளிமையா தெளிவா அர்த்தம் உள்ளதா கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த எல்லா ஆன்மீக ஞானமும் இங்க நீங்க பாக்குற பல மொழிகள்ல கிடைக்குது. இதனால எல்லாரும் பயனடைய முடியும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்படியே ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்கள், குடும்பத்தினர்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானம் எல்லாரையும் போய் சேரட்டும். வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா ஒளிரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.